மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் காஞ்சிபுரம் மக்களுக்கு என்ன கிடைக்கும்? துறை வாரியா சொல்லலாம். ஒவ்வொரு தேர்தல் தேர்தல் அப்போ நம்ம வந்து கேட்கற விஷயம் என்னவா இருக்கும்னா, நீண்ட கால கோரிக்கை அதை வந்து நாங்க நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க இந்த வாட்டி அந்த மாதிரி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நீண்ட கால கோரிக்கைகள் காஞ்சிபுரத்துக்கு எல்லாமே வந்துட்டு கடந்த இப்ப நடந்து முடிஞ்ச ஆட்சியிலேயே நாங்க வந்து செஞ்சிட்டோம். இப்ப எல்லாமே அதனுடைய தொடர்ச்சியா தான் நாங்க வந்து செய்ய போறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய குடிநீர் திட்டம் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒன்னு விட்ட ஒரு நாள் தான் வந்து இருக்கு. திராவிட மாடல் 2.2ல டெய்லி குடிநீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்க வந்து செயல்படுத்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதே போல பார்த்தோம்னா கோர் டவுன் இன்னைக்கு பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் இது ரெண்டுமே பார்த்தோம்னா 50 வருடங்கள் பழமையான பாதாள சாக்கடை திட்டம். சென்னைக்கு அப்புறமா பாதாள சாக்கடை திட்டம் அப்படிங்கறது காஞ்சிபுரத்துக்கு தான் கொடுத்திருந்தாங்க. இது ரெண்டுமே 50 வருடங்களுக்கு உண்டான திட்டம். அது பார்த்தோம்னா வந்துட்டு இன்னைக்கு 50 வருடம் ஆனாலும் இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல அதனோட பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அதற்கு சரி செய்யறதுக்காக நாங்க வாகனங்கள் மூலமாக பழுது நீக்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதை முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா புதியதாக ஒரு பாதாள சாக்கடை திட்டம் கோர் டவுனுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல பார்த்தோம்னா நம்மளுடைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அல்லாபாத் ஏரி வந்து தூர்வாரப்பட்டு CSR மூலமாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதே போல நம்மளுடைய பொன்னேரிக்கரை அதுவும் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிக்க விரும்புறேன். தேரோடும் வீதிகள் ஏற்கனவே புதை மின்வட திட்டம் இது வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப அது காஞ்சிபுரம் முழுக்க அதை வந்து கொண்டு வரதுக்கு உண்டான திட்டங்கள் நாங்க வந்து செயல்படுத்துறோம். நான் கடைசியா எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறது, நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் நம்மளுடைய மக்களுக்காக உழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால நம்ம எல்லாருமே வந்து இருமொழி கொள்கை இது வந்து தமிழ்நாட்டில் நீட்டிக்கணும். அதே போல புதிய கல்விக் கொள்கை இது வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அதே போல பார்த்தோம்னா தமிழ்நாட்டு மக்கள் தன்மானத்தோடு இருக்கணும். இதற்காக அதே போல நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் அவர்களுடைய திட்டங்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் தொடரணும் அப்படிங்கறதுக்காக நாம் அனைவரும் இணைந்து கழகத் தலைவர் அவர்களை ஆதரிப்போம். நன்றி மேடம். நன்றி.